ஜே நகர் குறைகளை வந்து நாங்கள் நிறையா இடத்துல சொல்லியும் எந்த விதமான நடவடிக்கையும் 3 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எதுவுமே எடுக்கல. நியூஸ் 18ல் வந்து நாங்கள் இந்த தகவலை சொல்லியிருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா முதன்முறையாக மருத்துவத்துறையிலேருந்து 20க்கும் மேற்பட்டவங்க வந்து ஒவ்வொரு வீட்டில் உள்ளவங்களையும் ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து எல்லாருக்குமே மெடிக்கல் செக்கப் பண்ணுறாங்க. அது இல்லாமல் ஈபிலேருந்து வந்து இன்றைக்கி வந்து ஈபிலேருந்து எங்களுக்கு கரண்ட்டு எல்லாம் போட்டு தரோம், ஆர்டிஓ போய் பாருங்கள் அப்படின்ற மாதிரிலாம் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் செய்தி வெளியானதன் எதிரொலியால் கொடைக்கானலில் உள்ள ஜே நகரில் அடிப்படை வசதிகள் கிடைத்து அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய காட்சிதான் இது. கொடைக்கானல் பெருமாள் மலை அருகே உள்ள ஜே நகரில் 12 ஆண்டுகளாக குடிநீர், மருத்துவம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை என்று பொதுமக்கள் புகார் அளித்தனர். இதனை நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் செய்தியாக வெளியிட்டதை தொடர்ந்து அப்பகுதியில் மின்வாரியம் மற்றும் மருத்துவத்துறையினர் முகாமிட்டுள்ளனர். இதேபோன்று மற்ற துறைகளும் இப்பகுதியை கவனத்தில் கொண்டு அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. 17 ஆண்டுகளாக நடந்து வரும் சென்னை வேளச்சேரி பரங்கிமலை வரையிலான பறக்கும் ரயில்வே மேம்பால பணிகளை இந்த ஆண்டு இறுதிக்குள் முடிக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை வேளச்சேரி பரங்கிமலை இடையே உள்ள 5 கிலோமீட்டர் தூரத்தை இணைக்கும் வகையில் கடந்த 2008ஆம் ஆண்டு மேம்பால ரயில் பாதை திட்டப்பணிகள் துவங்கப்பட்டன. ஆரம்பத்தில் பரபரப்பாக தொடங்கிய இந்த பணிகள் நிலம் கையகப்படுத்துதல் பிரச்சினை காரணமாக 10 ஆண்டுகள் கிடப்பில் போடப்பட்டது. நீதிமன்றத்தில் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்ட நிலையில் கடந்த 2 ஆண்டுகளாக வேளச்சேரி பரங்கிமலை இடையே பறக்கும் ரயில் பாதை பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. 5 கிலோமீட்டர் இடைவெளியில் ஆதம்பாக்கம், புழுதிவாக்கம் என 2 ரயில் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு மார்ச் மாதம் இந்த பணிகள் முடிவடைந்து ரயில் இயக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இதுவரை அங்கே பணிகள் முழுமை பெறாமல் நடைபெற்று வருகிறது. இப்போ இருக்க டிராஃபிக் நிறையவே குறையும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பஸ் கிடைக்காம கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் இப்போ சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் வந்துட்டு ட்ரெயின்லாம் வருது. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் சீக்கிரமாக கட்டி முடிச்சாங்க அப்படின்னா ட்ரெயின் விட்டாங்கன்னா கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். அது எவ்வளோ சீக்கிரம் பண்ணலாம். அது எல்லா பொதுமக்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் ரொம்ப நாளாகவே அது வேலை நடக்கிற மாதிரி தெரியல. அது என்னென்னு பார்த்து கொஞ்சம் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். முன்னதாக சென்ட் தாமஸ் மவுண்ட் பகுதியில் அண்மையில் தண்டவாளம் அமைப்பதற்கான உயர்மட்ட மேம்பாலம் திடீரென சரிந்து விழுந்தது. அதன் கட்டுமான பணிகள் தற்போது நடைபெற்று வரும் நிலையில் அனைத்து பணிகளும் இந்த ஆண்டு இறுதிக்குள் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே தைக்கால் கிராமத்தில் புவிசார் குறியீடு பெற்ற பிரம்பு கைவினைப் பொருட்கள் மற்றும் கோரைப்பாய் விற்பனை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இங்கு தயாரிக்கப்படும் பிரம்பு பொருட்கள் பாரம்பரியமும் தரமும் கொண்டவை. புவிசார் குறியீடும் இவற்றுக்கு தரப்பட்டுள்ளது. தமிழகம் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்நிலையில் விழுப்புரம் நாகை இடையே 4 வழிச்சாலை விரிவாக்கப் பணி முதல் கட்டமாக விழுப்புரத்திலிருந்து சீர்காழி வரை நிறைவடைந்துள்ளது. இதனால் தைக்கால் கிராமம் வழியாக வாகனங்களின் போக்குவரத்து வெகுவாக குறைந்துள்ளது. வாகன வருகை குறைவால் பிரம்பு பொருட்களின் விற்பனை குறைந்துள்ளதால் 20 கிராமங்களைச் சேர்ந்த 2000 தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் தினம் 10 லட்சம் ரூபாய் பிரம்பு பொருட்கள் விற்ற நிலை மாறி ஆயிரக்கணக்கில் மட்டுமே விற்பனையாவதாக வியாபாரிகள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். 2.5 மாதமாக வணிகர்களும் வியாபாரிகளும் வறுமை கோட்டுகள் கீழ் வியாபாரங்கள் நடக்காமல் பொருட்களை வாங்க வியாபாரிகள் யாரும் வராமல் அனைவரும் பாதிக்கப்பட்டு ரொம்ப சோகமான சூழ்நிலையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அரசு இந்த தொழிலை பாதுகாக்க வேண்டுமானால் அரசு முன் வந்து எங்கள் கோரிக்கைகளை ஏற்று எங்கள் தொழிலை வளர்றதுக்கு அரசு கண்டிப்பாக இந்த காலகட்ட சூழ்நிலையில் முன்வர வேண்டும். புறவழிச்சாலை பகுதியில் பிரம்பு பொருட்களின் விற்பனை குறித்து அறிவிப்பு பலகை வைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.